Hello பசங்களா. Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 அதாவது BVAC ப்ரோக்ராமோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த 180+ அப்படி இருக்கீங்க. இந்த 180 to 88க்குள்ளே இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், ப்ளஸ் இந்த 188க்கு மேலே இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ கட் ஆஃப் ட்ரையிங் கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் ட்ரையிங் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன்னு சொன்னோடனே என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டில் போய் அந்த ஸ்லைட் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இது, சரிங்களா? ஸோ 180+88க்குள்ளே, அதாவது 180 to 88க்குள்ளே இருக்க பசங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், பிளான் பின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ ரியாலிட்டி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய பேர் அண்ணா இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இந்த கட் ஆஃப்க்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, சொல்லுங்கன்றீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்பலை, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் ஆஸ்கிங், எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எனக்கு கிடைக்குமா, அதை வந்து நிறுத்துங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா இப்போது நிறைய பேர் ஜென்யூனாக சொல்லிடுவாங்க, இந்த கட் ஆஃப்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வியூஸ்க்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்பாதீங்க, சரிங்களா? ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும், நீங்கள் போய் ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸ் கீழுமே இது என்னோடய கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா, இது என்னோட கட் ஆஃப் இது எனக்கு கிடைக்குமா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, லாஸ்ட் அகாடமிக் வரைக்கும் எவ்வளோ க்ளோசிங் கட் ஆஃப் வரைக்கும் இருந்தது. அப்படி பார்த்தோன்னா கூட நமக்கு 1 or 2 மார்க்ஸ் தான் கம்மியாகும் இந்த அகாடமிக் இயருக்கு. அதுக்கு மேலெலாம் பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் நான் யாரையுமே ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். அதான் ஏன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பிளான் பின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து இஃப் நாட் வெட்னரி ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ, நான் படித்தா வெட்னரி தான் படிப்பேன் அப்படின்னா தாராளமாக விசிஐ மூலியமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் விசிஐக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஸ்கோர் மேண்டேட்ரி, சரிங்களா? இப்போது 180 to 88 ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வெட்னரி மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அந்த கவுன்சிலிங் லாஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக நடக்கிறதுனால என்ன ஆகிடும், எல்லா கோர்சஸ்க்குமே அப்ளிகேஷன்ஸ் அட்மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது ப்ரைவேட்டு டீம்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நடக்கிறதுனால அப்போது வந்து நீங்கள் 1 year என்டையர் கிடைக்கலன்றதுக்காக 1 year என்டையராக ரிப்பீட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு வெட்னரிக்கு மட்டுமே வெயிட் பண்ணாமல் பிளான் பி ஒன்று வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்டாப் ஆஸ்கிங் இந்த கமெண்ட்ஸ் தட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா கிடைக்கும் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? வியூஸ் வேணும் அப்படின்னா ஸோ கிடைக்கும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யார் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களோட வீடியோஸ் தான் ரெகுலராக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் அ சைக்காலஜி, அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு யார் என்ன ஆறுதலாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பேசணுன்னு தோணும், அவங்க வீடியோஸ் தான் பார்க்கணுன்னு தோணும். ஸோ மேக் ஷுர் நான் கொடுக்குற கட் ஆஃப்க்கு கீழே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பிளான் பி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் ஏற்கனவே பார்த்தவங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு அது கிடச்சிரும். அந்த வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃபஸ்ட் ட்ரையிங் கட் ஆஃப் ஃபார் BVAC ஃபார் தி அகாடமிக் 2024-25. ஓப்பன் கேட்டகரிக்கு 195.00, பிசிக்கு 193.00, பிசி முஸ்லிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 188.500, MBC/DNCக்கு 191.00, SCக்கு 188.00, SCAக்கு 188.00. ST கேண்டிடேட்ஸ் 180 மேலே இருந்தாலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ST வந்து பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து ப்ரெடிக்ஷனே கிடையாது அது, ஓகேவா? ஏன்னா ரொம்ப ரேர் தான் அந்த கேட்டகிரி. அதனால் எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே கிடச்சிரும். 180 மேலே இருக்கீங்கனாலே தாராளமாக STக்கு ஆப்ஷனல் தான், வந்து ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சா ஜாக்பாட் தானே, ஓகேவா? ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஓப்பன் கேட்டகரி 195, பிசி 193, பிசிஎம் 188.50, MBC/DNC 191.00, SC 188, SCA 188. ஓகே, ஸோ இதெல்லாமே சேஃபஸ்ட் ட்ரையிங் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் கீழே உங்கள் கேட்டகிரியில் நீங்கள் மார்க் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1-2 மார்க் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே கம்மியாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, பிளான் பி கண்டிப்பாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நானும் 3 இயர்ஸாக வந்து கைட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ வாட் தே டூ இஸ், அவங்க வெட்னரிக்கு மட்டும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லா கோர்சஸ் அட்மிஷனும் முடிஞ்சிடும். அந்த சிச்சுவேஷனில் கிடைக்கலன்ற பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் திருப்பி 1 year வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் இப்போவே வந்து அழகாக பிளான் பண்ணி ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. இஃப் நாட் வெட்னரி வாட் யூர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் மற்ற வீடியோஸில் சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு கம்மியாக இது கட் ஆஃப் வச்சுருந்தேன் ஆனால் கிடச்சிரும்னு சொன்னாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு
ஃபால்ஸ் ஹோப் வந்து குடுக்கறதுல விருப்பமே கிடையாது. சரிங்களா? ப்ரெடிக்டட் கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஏற்கனவே அது ஒரு வீடியோ பார்த்தோம்ல. அந்த கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம்ங்க உங்களுக்கு சீட்டு. ஓகேவா? இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கீங்கன்னா, இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எல்லாமே எப்படி தெரியுமா? தவறி விழுந்தா கிடைச்சிடும். அப்படி இந்த சைடு விழுந்தா கிடைக்காது. அந்த மாரி பார்டர்ல இருக்கீங்க நீங்க. சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. யாரையுமே நான் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஆ நம்ம பிரைன் இருக்குது பார்த்தீங்களா? மத்தவங்க சொல்றாங்க, நீ ஏன் கேட்கணும்? அப்படின்னு தான் அது சொல்லும். அதனால நீங்க ட்ரை பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கலன்னா தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபையே ஆகும். சரி நம்ம ட்ரை பண்ணோம், நமக்கு கிடைக்கல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் போலாம். நீங்க ட்ரை பண்ணாமலே, நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமே, ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு தான் அது லைஃப் லாங் உங்களுக்கு சொல்லும். அதனால கண்டிப்பா எது ஒண்ணுமே ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. வாட் எவர் இட் இஸ் லெட்ஸ் ஃபேஸ். ஓகேவா? அந்த மாதிரி இந்த கட் ஆஃப் ரேஞ்சில இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு கம்மியா இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்க. ஆனா பிளான் பி கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் வாட் இஸ் யுவர் பிளான் பி. ஓகேவா? அண்ட் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் கீழ இருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் வாங்க. வில் டிஸ்கஸ். தேங்க் யூ.